வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு விஷயம் தெரிய வருது அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, ரேவதி தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு சொன்னதுமே பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, ரேவதி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால அவ இப்படி பண்ணிட்டா. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா, அவளை உடனே போய் பாக்கணியா, வாயா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு, நம்ம ராஜா எல்லாரும் சேர்ந்து நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறத வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர்ஸ் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க பழிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதிக்கு ரொம்பவே ஆபத்தான நிலைமை வருது. ரேவதியால கொஞ்சம் கூட மூச்சு விட முடியல. இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் அங்க இருந்து வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு இப்ப சுத்தமா மூச்சே விட முடியல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனா அவங்களால கொஞ்சம் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க முடியல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை டாக்டர்ஸ் வேணாலும் வர வைங்க, என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பாட்டியும் வராங்க. அவங்கள பார்த்ததும் வில்லே நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா, இதுக்கு ரெண்டு பேருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல, ஆனா எப்படி வந்து நிக்கிறத பத்தியா, இன்னைக்கு நம்ம ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிழவியும் இந்த டிரைவர் பயலும் தான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட்டதுனாலதான் ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்தா, பாத்தியாக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா அவங்கள பார்த்து, நீங்க பாருடா, எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, பேசுறத கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன இப்படி பேசுற, என் பேத்திக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், இப்பயாவது உனக்கு புரியலையா, எந்த அளவுக்கு ரேவதி என் பேர மேல பாசமா இருக்கிறா அப்படின்னு புரியலையா, தயவு செஞ்சு சொல்றது கேளு, இப்பயாவது ரெண்டு பேரையுமே சேர்த்து வையே, தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்கிட்ட பேசுறத விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் ஒய்ஃப தயவு செஞ்சு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இவனை எக்காரணம் முன்னிட்டும் ரேவதியா பார்க்க விடாதக்கா, இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான், ஊர் பஞ்சாயத்துல இவனுக்கும் ரேவதிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண பிறகு இவன் வந்து நிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு தைரியம், அக்கா, இவனுக்கு நீ கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்க கூடாது, இந்த இடத்தை விட்டு போக சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ஹீரோ பார்த்து, இங்க பாரு, இந்த இடத்தை விட்டு போக போறியா, இல்ல அதிகாரிகளை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, நான் ரேவதிய பாக்கணும் அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப மரியாதையா போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள, இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்க மாப்பிள, அவ பொண்ணு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அதனாலதான் உங்களை பார்க்க விட கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி பேசுறா, மாப்பிள, நீங்க போங்க மாப்பிள, இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த இடத்த விட்டு போகணும் அவ்வளவுதானே, நான் இந்த இடத்த விட்டு போறேன், தேவையில்லாம என் பாட்டிய வந்துட்டு நீங்க பேசாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா, உன் பாட்டிய பேசினத்தோட உனக்கு ரோஷம் வந்துருச்சோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ஏன் கண்ணு முன்னாடி என் பாட்டிய பேசுறத இதோட நிப்பாட்டுங்க, இத்தனை நாளும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு பேசுறியல்ல, அப்புறம் எதுக்கும் உன் பாட்டிய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க,
என் பாட்டி வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. ஆனா நீங்க அவங்கள இவ்வளவு மோசமா பேசுறீங்க. அது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்க முடியாது. பாட்டி வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொன்னதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா என்னதாயா அவ பேசுறா? அவ என்னோட மருமக, நான் அவளோட மாமியா. ரெண்டு பேரும் எவ்வளவு வேணாலும் பேசிக்கிறோம். நீ இதுக்காக கவலைப்படாதய்யா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, உங்களை இதுக்கு மேல பேசினா என்னால கண்டிப்பா வந்துட்டு தாங்கிக்க முடியாது. வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இவ்வளவு நாளும் நீ அந்த பரமேஸ்வரிய எவ்வளவு மோசமா பேசியிருக்க. அப்ப எல்லாம் நின்னு உனக்கு பின்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு உன்னை எதிர்த்து பேசுறான் பாத்தியா? அவனுக்கு அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாண்டி, இவனுக்கு இந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா பாட்டிய கூட்டிக்கிட்டு வெளியில வர பாட்டி கேக்குறாங்க, ஏயா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தைய இந்த அளவுக்கு பேச விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது பாட்டி. அத்தை பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கணும். ஆனா அவங்க இஷ்டத்துக்கு உங்களை இப்படி பேசுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது பாட்டி. நீங்களும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. பாட்டியும் சாமி கும்பிடுறாங்க. என்னன்னா, என் பேரனுக்கு முதல் கல்யாண வாழ்க்கை தான் ஒழுங்கா அமையல, ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையாவது நல்லபடியா அமையும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுவும் இப்படி ஆகிருச்சு. ஈஸ்வரி பயங்கர கோவத்துல இருக்கா என் பேர மேல. என்னைக்குதான் அவளோட கோவம் குறையும் அப்படின்னு எனக்கு தெரியல. என் மேல உள்ள கோவத்தினால என் பேரனோட வாழ்க்கைய அவ கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீதான் எப்படியாவது அந்த ஈஸ்வரிக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு எப்படியாவது என் பேரனையும் பேத்தியையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பாட்டி சாமி கும்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, என் ரேவதிக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. ரேவதி என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தா. அவளுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து வரக்கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே அப்படின்ட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ நம்ம மயில் இருக்காருல்ல, நேரா ராஜா கிட்ட, மாமா எப்படியாவது நம்ம ரேவதிய கார்த்தியையும் பார்க்க வைக்கணும் மாமா, என்ன பண்றது? அப்ப எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம ரோகிணி சொல்றாங்க, பாத்தீங்களா பாவம் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு போனாருன்னு பாத்தீங்களா? நம்ம தான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேருமே சந்திக்க வைக்கணும். அதுக்கு சித்தியையும் அம்மாவையும் இந்த இடத்தை விட்டு போக வைக்கணும். சித்தி சரியான ஆளு. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சித்தியை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும், அதுக்கப்புறம் அம்மாவையும் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும். அப்ப மயில சொல்றாரு, ஆமா சரி, நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும், என்ன சொல்றேன்? இது கேட்டதோ ரோகிணி சொல்றாங்க, சரிங்க, என்ன செய்யலான்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு சுவாதி, நீ போயிட்டு எப்படியாவது சித்தியை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு. ரோகு, நீ வந்துட்டு தலைவலிக்கிறதா சொல்லி காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு போயிரு. அந்த நேரத்துல நான் சகலையை வர வச்சு ரேவதியை பார்க்க வச்சிடுறேன். இது கேட்டதும் நம்ம ரோகிணியும் சுவாத்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி நேரா வில்லிக்கிட்ட போயிட்டு, சித்தி உங்களை யாரும் வெளியில முக்கியமா கூப்பிட்டாங்க, வாங்கலை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்ன கூப்பிட்டாங்களா? என்னையெல்லாம் அப்படி யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்களே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சித்தி உன்னை கூப்பிட்டாங்க சித்தி, வா சித்தி. இது கேட்டதும் வில்லியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில போறாங்க. அப்புறம் ரோகிணி நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்கிறதுனால தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் காஃபி குடிச்சா தேவலை, வாயம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலி இதை பார்த்துட்டு, அப்பாடா யாருமே இல்லை, மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல சின்னத்தையும் பெரியத்தையும் இந்த இடத்துல இருந்து போக வச்சாச்சு, இப்ப நாங்க மட்டும்தான் இருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா ரேவதியை பார்க்கலாம், வரீங்களா? இது கேட்டதும் ஹீரோவும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி பெரியத்தையும் சின்னத்தையும் ரேவதி கிட்ட இல்லையா, அதனால என்னை கூப்பிடுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரவா? பாட்டி சொல்றாங்க, சரியா, சீக்கிரம் நீயாவது போய் பார்த்துட்டு வா. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்கேருந்து வராங்க. நேரா வந்ததோட மயிலு சொல்றாரு, சகல யாருமே இல்லை சகல, நீங்க போயிட்டு இப்ப ரேவதியை பார்க்கலாம். அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. அங்க போயிட்டு நேரா ரேவதியை பாக்குறாரு. பார்த்ததும் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ரேவதி கண்முழிக்கிறாங்க. ரேவதி கண்முழிச்சு ஹீரோவை பார்த்துட்டு, என்னை பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேக்குறாரு, ஏன் இப்படி தப்பான முடிவெடுத்த அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க,
நீங்க இல்லாத ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாது. உங்களை மறந்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அம்மா கொஞ்சம் கூட கேக்குற மாதிரியே தெரியல. நம்ம ரெண்டு பேரையுமே பிரிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னால கண்டிப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அம்மா கேட்கவே இல்ல. சித்தி தேவையில்லாம அம்மா கிட்ட பலதையும் சொல்லி கொடுத்து நம்ம ரெண்டு பேரையுமே பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா எங்க அம்மாவோட கோவத்தை பாத்தீங்களா? அம்மா கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் உனக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறேன். இன்னும் 5 நாளையில இப்போ பாட்டி மேல உள்ள கோவத்தினதுனால அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எந்தவித தப்பும் பண்ணல. இது எல்லாத்துக்குமே அந்த முத்துவும் சிவனாண்டி தான் காரணம் அப்படிங்கறத நிரூபிச்சு நான் கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போவேன், சரியா? இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி. ஆனா கோவில்ல வச்சு காசு வெட்டியாச்சு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அது மட்டும்தான். அத நான் அத்தை கிட்ட நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா அத்தை கண்டிப்பா என் மேல எந்த வகையிலையும் கோவப்பட மாட்டாங்க. நீ கவலைப்படாத. இது கேட்டதும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, அப்ப உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அத்தை வந்தாலும் வந்துருவாங்க, நான் இந்த இடத்த விட்டு போறேன். அப்ப ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையா இருக்காங்க. ஹீரோ வெளியில வர நேரத்துல ஈஸ்வரியும் அந்த வில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும், டேய், நான் இந்த இடத்தை விட்டு போனதோட என் பொண்ணை ரகசியமா பாக்குறதுக்காக வந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்ப? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என் பொண்டாட்டிய பார்க்க வந்தேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, எப்படிடா பொண்டாட்டி அந்தஸ்துக்கு வருவ? அதான் உனக்கும் இவளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணியாச்சுல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி சொல்லுவ? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் ஒய்ஃப் வந்துட்டு இன்னும் என் மேல ரொம்ப பாசத்தோட இருக்கா. நீங்க பஞ்சாயத்துல எங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் என் ஒய்ஃப் எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இவன் எப்படி பேசுறான் அப்படின்னு. அப்பவே சொன்னேன், இவன் பஞ்சாயத்தெல்லாம் மதிக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நீ கொஞ்சமாவது கேட்டியா? நம்மள இந்த இடத்த விட்டு இப்படியே போக வச்சுட்டு இவன் ரேவதிய வந்து பாத்திருக்கான். இதுல இருந்தே உனக்கு தெரியும் இவனோட திட்டமெல்லாம் என்ன அப்படின்னு. உடனே ஈஸ்வரி கோவமாகி நம்ம ஹீரோவை பல்லாருன்னு ஓங்கி அறையிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிக்கிறாரு. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆகா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே இதெல்லாம் பாக்குறதுக்கு. இதெல்லாம் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் நினைச்சது எல்லாமே நடக்குது அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தெரியாம என் பொண்ணை வந்து பாக்குறதுக்கு வந்திருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுவ? இங்க பாருடா, உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவனை இந்த இடத்துல இருந்து துரத்துக்கா, அதுவே போதும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ ரொம்பவே ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள மேல தப்பில்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ எந்த அளவுக்கு வேதனைப்பட போற அப்படிங்கறத நான் பார்க்க தானே போறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ராஜா சொல்றாரு, உன்னால திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. சோ நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப மோசமா அவமானப்படுத்திட்டாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.